ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மொச்சை குழம்பு தான் செய்கிறத காட்ட போகிறேன். நம்ம ஊர் மாதிரியே இங்கே எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பலசரக்கு கடை இருக்குது. இங்கே போனப்போ நம்ம ஊர் மொச்சை கிடச்சிதுங்க. இங்கே உள்ள ஹைப்பர் மார்க்கெட்லலாம் நான் இதை பார்த்ததே இல்லை. ஸோ டக்குன்னு வாங்கிட்டு மொச்சை கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு வச்சேன். நல்லா காரசாரமாக உப்பு உரப்பு புளிப்பாட்டு. வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குழம்பு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைனில் எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற இந்த பெருமாள் பூக்கடைங்க. நான் அங்கே பூ தான் இருக்கும்னு நினச்சேன். பெருநாள் சமயம் பூ வாங்கலான்னு போனப்போ தான் அது ஒரு பெரிய பலசரக்கு கடைன்னு தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படின்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், சர்பத் வகைகள், ஊறுகாய் வகைகள்லாம் இருக்குது. தொக்கு வகைகள் கூட இருக்குது. நம்ம ஊர்லேருந்து எதுவுமே வாங்கிட்டு வரணுன்னே தேவையில்லை. எல்லாமே சூப்பராக அப்பப்போ வாரம் வாரம் இறங்குதுங்க. ஸ்வீட்டு, காரம், பல வகைகள், ஊரில் உள்ள காய்கறி வகைகள், கீரை, அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள், நம்ம ஊரில் என்னென்னலாம் நம்ம ஆசைப்பட்டு வாங்குவோமோ எல்லாமே இங்கே கிடைக்கிது. அதுவும் நார்மல் ரேட் தான். இங்கே உள்ள ஹைப்பர் மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்குமோ அந்த ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். ஊர் ப்ராடக்ட்ஸு அப்படிங்கும்போது நமக்கு ஊர் சுவையில் சமைக்க முடியும்ல. எண்ணெயிலே பாருங்கள் எத்தனை வகை இருக்குது. நாம் ஊரில் நம்ம என்ன பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணுவோமோ அதை இங்கே வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப சிரமப்பட்டு அங்கேருந்து ஒரு 20 கிலோ தானே, என்ன தூக்கிட்டு வர்றது, எப்படி தூக்கிட்டு வர்றதுன்னு குழம்பவே தேவையில்லை. இங்கே அப்பப்போ தேவைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயிர் வகைகள்லாம் வாங்கி பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. வித்தியாசம் தெரிஞ்சுது. நம்ம ஊர் பொருளை இங்கே வாங்கி சமைக்கிறதுல கண்டிப்பாக டேஸ்ட் மாறுபடுது. நம்ம ஊரில் சாப்பிட்ட அதே சுவையால் சமைச்சும் நம்மளால் சாப்பிட முடியுது. நம்ம ஊர் முறுக்கு, மிக்சரு, பலகாரம் எல்லாம் இருக்குது. வாரம் வாரம் வர்றதுனால நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கிது. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நம்ம வேணும்னா நம்ம இணைஞ்சிக்கலாம். என்னென்ன பொருள் எப்போ வருது அப்படிங்கிறது ரேட்டு முதற்கொண்டு நமக்கு கேட்டுக்கலாம். ஸோ தேவைக்கு சின்ன அளவுலேருந்து பெரிய அளவு வரைக்கும் கிடைக்கிதுங்க. ஸோ நான் மொச்சையை வாங்கிறதுக்கு தான் வந்தேன். மொச்சை கிடச்சிடுச்சு. ஸோ நான் அப்புறம் அப்பளம் வாங்கிக்கிட்டேன். எல்லாம் எடுத்துட்டு அப்படியே உங்களுக்காக கடையை ஃபுல்லாகவே ஒரு வீடியோ எடுத்தேங்க. ரெடிமிக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அவல், உப்பு கடலை இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் கூட வாங்கிக்கிட்டேன். பூலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரைடே போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ நம்ம வாங்கிக்கலாம் தேவையானதை வீக்கெண்டில். ஆக்சுவலாக எனக்கு நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு போய் பலசரக்கு சாமான் வாங்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வருவோம்ல, அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக கீரை வகையெல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் கீரையை பற்றி போட்டிருந்தேன். ஸோ நன்னாரி சிரப் தேவைப்பட்டுச்சு, அதையும் வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லாம் வாங்கி பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மொச்சை ஒரு 200 கிராம் எடுத்து லேசாக வறுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மொச்சைக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம். பொதுவாக மொச்சைக்கொட்டை, கத்திரிக்காய், கருவாடு போட்டு எங்கள் ஊரில் வைப்பாங்க. நான் இன்றைக்கி வெஜ்ஜு வேர்ஷன் தான். மொச்சை லேசாக செவரும்படி வறுத்தாச்சு. தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு 6 மணி நேரம் ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், 6 மணி நேரம் ஊறிடுச்சு. காலையில் வறுத்து ஊற வச்சேன். மதியானம் இப்போ குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். சோறு வெந்துட்டுருக்கு. நான் இன்றைக்கி ஏற்கனவே சிக்கன் கறி வைக்கலான்னு வாங்கிட்டேன். ஸோ சிக்கன் கறியும் வச்சிட்ருக்கேன். மொச்சை வெந்துடுச்சுங்க. ஒரு 3 விசிலில் சிக்கன் கறியும் ரெடி ஆகிட்டுருக்கு. சோறு வெந்ததுக்கப்புறம் வடிக்க வேண்டியது தான். மொச்சையும் வெந்துடுச்சு. ஸோ நல்லெண்ணெய் ஒரு 5 மேஜைக்கரண்டி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 2 வற்றல், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கின வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போடணும். ஸோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 7-8 பல், கொஞ்சம் மல்லிக்கீரைலாம் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும்.
நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு 7-8 பல் பூண்டும் நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இங்கே சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தேவைக்கு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தக்காளி சாஃப்டாக ஆகும். 200 கிராம் மொச்சை வறுத்து வேக வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லிக்கீரை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கின கத்திரிக்காய், பச்சை மிளகா ஒரு 2, கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்து மூடி போட்டு கத்திரிக்காவை நல்லா மசிய விட்டுடலாம். கொஞ்சம் மசிஞ்சு வரும்போது வீட்டு மசாலா 2 மேஜைக்கரண்டி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்க சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவோம்ல, அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 விசில் வச்சு வேக வச்சேங்க. மொச்சை கரெக்டு பக்குவத்தில் வெந்துடுச்சு. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேகணும்னா 5 விசில் கூட வச்சுக்கோங்க. நான் இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக வைக்க போகிறேன். மசாலா வாடையெல்லாம் மடங்கட்டும். நல்லா மடங்கி மொச்சை கத்திரிக்காயெலாம் வெந்து வருது. இப்போ நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்ல உப்பும் உரப்பும் புளிப்புமாக இருந்தால் அந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கருவாடு போடணுன்னா இந்த டைமில் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். ஏன்னா மொச்சை வாயு, அதனால் பூண்டு சோம்பெல்லாம் சேர்த்தா வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது, நல்ல மணமாகவும் இருக்கும். ஒரு 1/2 கப் தேங்காயில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி சேர்த்துருங்க. தேங்காயோட சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டு நல்லா குழம்பு கொதித்து இப்படி கெட்டியாகும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பரிமாறலாம். எதுக்காக சிக்கன் கறி அன்றைக்கி வச்சேனே தெரில. என் ஹஸ்பண்டுக்கு மொச்சை குழம்பு பிடிக்கலன்னா என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக எதுக்கும் இருக்கட்டும்னு வச்சேன். ஸோ நைட்டுக்கு சப்பாத்திக்கு ஆகும்ன்ட்டு. ஸோ நான் இப்போ பரிமாற போகிறேன். சுட சுட சோறில் மொச்சை குழம்பு போட்டு அப்படியே பரட்டி, அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். நான் அப்பளம் பொரிச்சிருந்தேன். அப்புறம் இந்த சிக்கன் கூட்லேயும் ஒரு 2 துண்டு எடுத்து வச்சு அட்டகாசமாக சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த பகிர்வு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.